பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க எல்லாரும். கேளுங்க தம்பி, யாரும் கை கொடுக்க ஆள் இல்ல. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா? ஆக்கப்படுவீங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா? வசனம் சொல்லுது. ஏன்னா இயேசு விசுவாசிக்கிறவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்க, மீண்டும் படிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆட்டுக்கடாவில அந்த பரிசுத்தம் வரல, இல்ல காளையால அந்த பரிசுத்தம் வரல, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினாலே இந்த பரிசுத்தம் கிடைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துறவனாய் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக